வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நம்ம நாயன்மார்களுடைய பாகம் 14, அப்பர் சுவாமிகளுடைய பாகம் 10 பார்க்க போகிறோம். நம்ம அப்பர் சுவாமியை எங்கே விட்டுட்டு வந்தோம்? அப்புதியாடிகள் வீட்டில் அவர் ஒரு 2-3 நாள் கூட ஆசை தீர இருந்து விட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்றதோடு விட்டுட்டு வந்தோம். அவர் நம்ம வேணா விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு 2.5 மாதம் பார்க்கல. ஆனால் அவர் தன்னுடைய கோவில்கள், அந்த கோவில்களுக்கு செல்வது, உழவார இது செய்வது, தொழில் செய்வது, சேவை, அதுக்கப்புறம் தீந்தமிழ் பாடல்கள், இப்படியாக அவர் அவர் வேலையை செய்து கொண்டே இருந்தார். நம்ம அவரோட அப்பொழுது போகலை. இப்போ நம்ம போக போகிறோம் அவர் போகிற கோயில்களுக்கெல்லாம். ஒரு முறை காதால் நம்ம அவர் பாடின பாடல்களில் ஒன்று ஒரு கோயிலுக்கும் நிறைய பாடியிருக்கார். சில கோயிலுக்கு 10, சில கோயிலில் 30, சில கோயிலில் இந்த 210 கூட ஒரு சில கோயிலில் பாடியிருக்கார். அதெல்லாம் வரும்போது நம்ம படிக்க போகிறோம். அதனால் இன்றைக்கு நம்ம ஒரு கற்பனை செய்துப்போம், அவரோட நம்மளும் போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் காதாலையாவது ஒரு முறை கேட்பது புண்ணியம். ஏன்னா பலவிதமான வயதுடையவர்கள் நம்ம இதை கேட்குறோம். சிலருக்கு மனப்பாடம் செய்கிற அளவுக்குலாம் போயிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்காது, குழந்தைகளுக்கு நேரம் இருக்காது, சிலர் ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இப்படி பலதும் உண்டு. சில பேருக்கு பாக்கியம் இருக்கும் படிப்பதற்கும். நம்ம ஒரு முறை காதால கேட்போம், சரியா? அவர் முதல்ல போன கோவில் பேர் திருப்பழனம் அப்படிங்கிற இந்த கோவில். அந்த கோவில் பேர் ஆபத் சகாயேஸ்வரர். அப்படியானா அந்த இறைவனுடைய பெயர் ஆபத் சகாயேஸ்வரரும் கூட. அந்த இறைவனுடைய பெயர் பெரிய நாயகி. இதுவும் வடகரை தலம், காவிரியினுடைய பக்கத்தில் இருக்கிற தலம். இங்கு அவர் ஒரு 10 பாடல்கள் பாடியுள்ளார். அதில் ஒன்றை பார்ப்போம். சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே, பல்மாலை விரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான், முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கும் முடிசென்னி, பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. இது முதல் பாடல், முதலிடம். அடுத்த இடத்துக்கு எங்கே தெரியுமா போனார்? பழையாறை. இந்த பொன்னியின் செல்வன் கல்கி எழுதினதை படித்தவர்களுக்கு இந்த பழையாறை பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது. ரொம்பவும் முக்கியமான இடம் அது. அந்த இடம் பிற்கால சோழர்களுடைய தலைநகராக இருந்த இடம் அந்த பழையாறை. இங்கே தளி என்றால் சிவன் கோவில். இங்கே வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி அப்படின்னு 4 பக்கங்களிலும் சிவன் கோவில் இருந்தது. அதில் இவர் வடதளி கோவிலை பற்றி 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த வடதளி கோவிலினுடைய இறைவனுடைய பெயர் தர்மபுரீஸ்வரர், இறைவனுடைய பெயர் விமலநாயகி. அப்புறம் கீழ்த்தளி கோவில்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சோமேஸ்வரர், சோம கமலாம்பிகை, இந்த மாதிரி இருக்குது. அவர் வடதளி திருக்கோவிலை பற்றி பாடின பாடலை நாம் இப்போ பார்ப்போம். தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையருள், நிலையினான் மறைத்தான் மறைக்க ஒண்ணுமே, அலையினார் பொழில் ஆரை வடதளி, நிலையினான் அடியே நினைந்து உய்மினே. இப்படியாக அவர் 10 பாடல்கள் பாடியுள்ளார். அடுத்தது திருவலஞ்சுழி அப்படிங்கிற ஊருக்கு போனார். இங்கே இறைவனுடைய பெயர் கபர்தீஸ்வரர், திருவலஞ்சுழிநாதர், கற்பக நாதேஸ்வரர்னு 3 பேர் உண்டு. இறைவிக்கு பெரிய நாயகி, பிருகன் நாயகின்னு பேருண்டு. இந்த கோவிலில் எதுவும் ரொம்ப பிரசித்தி அப்படின்னு கேட்டால் ஸ்வேத விநாயகர் அல்லது வெள்ளை பிள்ளையார். அது நுரையால் செய்யப்பட்டவர்னு சொல்கிறது. அந்த கோவிலினுடைய பலகணி ஜன்னல் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. மிகப்பெரிய கோவில் அந்த கோவில். அதெல்லாம் சொல்லணும்னு கோவில் வரிசையில் பார்ப்போம். அங்கே அவர் 20 பாடல்கள் பாடியுள்ளார். அதாவது 2 10 பதிகங்கள். அலையார் புனர்கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருநட்டமாடி, வேடந்தொலையாத வென்றியார் நின்றியூரும் நெடுங்களமும் மேவி, விடையை மேற்கொண்டு இளையார் படை கையிலேந்தி, எங்கும் நிமையவரும் உமையவளும் இறைஞ்சி ஏத்த, மலையார் திரளருவி பொன்னி சூழ்ந்த வலஞ்சுழியே புக்கு இடமா மன்னினாரே. அடுத்தது அவர் எங்கே போனார் தெரியுமா? திருக்குடமூக்கு. இந்த கோவிலுக்கு கும்பகோணம்னு இன்னொரு பெயர் இருக்குது. இன்றைய காலத்தில் அது கும்பகோணம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கும் நிறைய கதைகள்லாம் உண்டு. அதை நம்ம
கோவில் வரிசையில் பார்ப்போம். இதில் வந்துட்டு ஆதி கும்பேஸ்வரர், ஸ்ரீ அமுதேஸ்வரர்ங்கிறது இறைவனுடைய பெயர். மங்களாம்பிகை மங்களநாயகின்றது இறைவியினுடைய பெயர். இங்கும் அவர் பாடல் ஒன்று பாடியுள்ளார். பூவணத்தவன் புண்ணியன் நன்னி அங்கு ஆவணத்து உடையான் அடியார்களை தீவன திருநேறு மெய்பூசி ஓர் கோவணத்து உடையான் குடமூக்கிலே. இந்த பாடல். அடுத்தது அதே திருக்குடந்தை, கும்பகோணம், அப்புறம் திருக்குடமூக்கு எல்லாம் ஒன்று தான். அந்த ஊரிலேயே நகரத்தினுடைய மைய பகுதியில் வந்து மகாமகா குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு அருகிலேயே திருநாகேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலினுடைய இறைவன் பெயர் நாகநாதர், நாகேஸ்வரர். இறைவனுடைய பெயர் பெரிய நாயகி. அங்கும் அவர் பாடியிருக்கார் ஒரு பாடல், 10 பாடல் பாடியிருக்கார். அதில் ஒன்று சொல் மலிந்த மறை 4 6 அங்கமாகி சொல்பொருளும் கடந்த சுடர் சோதி போலும் கல்மலிந்த கைலை மலை வாணர் போலும் கடல் நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் போலும் மலையரையன் மடப்பாவை மணாளர் போலும் கொன்மலிந்த மூவிலை வேல் குழகர் போலும் குடந்தை கீழ்கோட்டத்து என் கூத்தனாரே. இந்த இறைவனுடைய பெயர் நாகநாதர்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரியே தான் அந்த கும்பகோணத்திலேயே திருநாகேச்சுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திருநாகேச்சரம் அதில் அந்த இறைவனுடைய பெயர் நாகநாதர். அந்த கோவில் ராகுஸ்தலத்துக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. முக்கால்வாசி அந்த கோவிலுக்கு போயிருப்பார்கள் எல்லாரும். இந்த கோவிலையும் நகர பகுதியிலேயே இருக்கிற கோவிலையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இரண்டும் இருவேறு கோவில்கள். ஆனால் இறைவனுடைய பெயர் நாகநாதர். இவர் வந்து கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் இந்த கோவில். இது வந்து நகரத்துக்குள்ளே இல்லை கோவில். இந்த கோவில் இறைவனுக்கு நாகேஸ்வர், நாகநாதர், சம்பக ஆரண்யேஸ்வரர் அப்படின்னு 3 பெயர்கள் உண்டு. இறைவனுடைய பெயர் கிரிகுஜாம்பிகை, குன்றமாமுலையம்மை அப்படின்னு 2 பேர் உண்டு. 3 பாடல்கள், 30 பாடல்கள் பாடியிருக்கிறார் 3 பதிகங்களாக. அதில் ஒன்றை நாம் எப்பவும் போல் பார்ப்போம். கச்சை சேர் அரவர் போலும் கரையணி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டு உண்பர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கு இனியர் போலும் நாக ஈச்சுரவனாரே. இந்த பாடல். அடுத்தது அவர் எங்கே போனார்? திருச்சேரை. இதுவும் வந்து தென்கரை கோவில், சென்னரியப்பன் கோவில். அந்த கோவிலினுடைய பெயர், இறைவனுடைய பெயர் சென்னரியப்பர் சார பரமேஸ்வரர். இறைவனுடைய பெயர் ஞானவல்லி. அங்கேயும் 2 பாடல் 20 பதிகங்கள் பாடியிருக்கிறார். பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை வருந்துவான் தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து மண்ணும் அருள் திருமேனி தன்பால் அங்கு ஒரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை சென்னரி செல்வனாரே. அடுத்தது திருக்குடவாயில் அப்படிங்கிற ஒரு குடவாசல் அப்படிங்கிற ஊரில் அது இருக்குது. அதுவும் திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே தான். மூலவர் பெயர் கோணேஸ்வரர். இறைவனுடைய பெயர் பெரிய நாயகி அம்மன். இந்த கோவிலுக்கு அவர் தரிசனம் செய்திருக்கிறார். ஆனால் பாடல்கள் கிடைக்க பெறவில்லை. பாடியிருப்பார் கண்டிப்பாக, ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை. திருநாரையூர். இந்த இவர்கள் எல்லாம் இல்லை, அடிக்கடி சென்று கோவில்களுக்கே செல்லும் பழக்கங்கள் நாயன்மார்களுக்கு உண்டு. அப்படி போனாலும் மறுபடியும் அங்கே ஒரு பாடல்கள் பாடும் பழக்கமும் உண்டு. ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த திருநாரையூர் தான் இந்த கதைகளை நம்ம படிப்பதற்கும் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கும் மூல காரணமாக இருந்த ஊர். நம்பியாண்டார் நம்பி பிறந்த ஊர். பொல்லா பிள்ளையார் இங்கே ரொம்பவும் வந்து பிரசித்தி. அதை தவிர நம்ம இன்னும் அங்கே என்ன வேற படித்தோம், வந்து அறுவடை வீடுகள் முருபடித்திருப்பது போல அறுவடை வீடுகள் விநாயகருக்கும் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா? அந்த சௌந்தரநாதர் திரிபுர சுந்தரி இறைவனுடைய பெயரங்க. அந்த கோவிலுக்கு மறுபடியும் அவர் சென்று தரிசித்து விட்டு திருவாஞ்சியத்துக்கு வந்தார். இந்த திருவாஞ்சியம் கோவிலை பற்றியெல்லாம் கூட நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, பார்ப்போம் பிறகு. இந்த திருவாஞ்சியம் கோவிலை பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவா? இதை காசியை விட வீசம் பெருசுன்னு சொல்லுவா. வீசம்னா 1/10, 16இல் 1 பங்கு. 16இல் 1 பங்கு பெருசா காசியை விட. காசிக்கு நிகராகவே அந்த ஊர் மனிதர்கள் அதை நம்புகிறார்கள். அதோடு கூட வந்து அந்த இந்த ஊரில் பிறந்தாலே முக்தி அப்படின்னும் சொல்வது உண்டு.
வாஞ்சிநாதேஸ்வரர், வாஞ்சிலிங்கேஸ்வரர்னு இறைவனுடைய பெயர். இறைவிக்கு மங்களநாயகி, வாழ வந்த நாயகி என்று பெயர். இங்கேயும் 10 படியங்கள் பாடியிருக்கிறார். படையும் பூதமும் பாம்பும் புல்வாயதன் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கிடம் புடை நிலாவிய பூம்பொழில் வாஞ்சியமடைய வல்லவர்க்கு அல்லல் ஒன்று இல்லையே. அப்படியாக ஒரு பாடல் பாடினார். அடுத்தது பெருவேளூர் அப்படிங்கிற ஊருக்கு சென்றார். அது ஒரு தென்கரை கோவில். தற்போது அது மணக்கால் ஐயம்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் காட்டூர் ஐயம்பேட்டை என்று அழைக்கப்பட்ட ஊர் அது. கோவில் பெருவேளூர். அபிமுக்தீஸ்வரர் கோவில். இறைவன் பெயர் அபிமுக்தீஸ்வரர், பிரியா ஈஸ்வரர். இறைவனுடைய பெயர் ஏலவார் குழலி அபின்னாம்பிகை அப்படின்னு 2 பெயர்கள் இறைவிக்கு. 10 பாடல்கள் பாடியுள்ளார். மறையணினாவினானை மரப்பிலார் மனத்து உளானை கரையணி கண்டன் தன்னை கணலேறி ஆடினானை பிறையணி சடையினானை பெருவேளூர் பேரினானை பெருவேளூர் பேணினானை நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அடுத்தது திருவிளமல் அப்படிங்கிறது தென்கரை கோவில். இறைவன் பதஞ்சலி மனோகரர். இறைவியினுடைய பெயர் மதுர பாஷினி யாழினும் மென்மொழியம்மை. அழகான பெயர். அங்கே அப்பர் சுவாமிகள் தரிசனம் செய்துள்ளார்கள். பாடல்கள் கண்டிப்பாக பாடியிருப்பார். ஆனால் பாடல்கள் நமக்கு இங்கு கிடைக்கப் பெறவில்லை. கடைசியாக திருவாரூர் வந்து சேர்ந்தார். இந்த திருவாரூர் எப்பேற்பட்ட தலம் என்பதை சொல்லத்தான் போகிறேன். ஆனால் இப்பொழுது நாம் அப்பர் சுவாமிகளையே கவனம் செலுத்துவதால் கோவில் வரிசைக்குள் நுழைந்தால் அப்பர் சுவாமிகள் மேல் நம் கவனம் போய்விடும். அதனால் முதலில் அப்பர் சுவாமிகளை முடித்து விடுவோம், நாயன்மார்களை முடித்துவிட்டு கோவில் வரிசைக்கு வருவோம். இந்த கோவிலில் மட்டும் அவர் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பார்னு நினைக்கிறீர்கள்? 21 பாடல்கள், 10 பதிகங்கள், இப்படியும் சொல்லலாம். 21 பதிகங்கள், 10 பாடல்கள். அதில் 210 பாடல்கள் மொத்தம் பாடியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாள் அவர் இந்த ஊரில் இருந்து 2 பணிகளையும் செய்தார். இவர் வரார்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊர் கோடிக்கே அவரை வணங்கி வரவேற்று மிக்க மகிழ்ச்சியோடு அழைத்து சென்றனர். ரொம்ப நாள் அந்த ஊரில் இருந்து அவர் இறை சேவையை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் அவர் பாடின பதிகம் வேணும் இல்லையா நம்மளுக்கு? 210 1 வேணுமே. அதனால் ஒருவனாய் உலகி ஏத்த நின்ற நாளோ ஓருருவே மூருவம் ஆன நாளோ காமனையும் கண் அடல் கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ காமனையும் கண் அழலால் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ மான் மறிக்கை ஏந்தி ஓர் மாது ஓர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. நீ எப்போ இந்த கோவில் கொண்டாய் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய அர்த்தம். மிக அழகான பாடல் இந்த பாடல். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலினுடைய புகழ், அந்த கோவில் இருக்கும் ஊரின் அழகு, அந்த கோவிலில் இறைவன் செய்த ஒரு நன்மைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாடலில் பார்க்கலாம். ஆனால் அவர் எந்த கோவிலிலும் எந்த ஒரு அதிசயங்களையும் செய்ததில்லை. இறைவன்தான் மிகுந்த அதிசயங்கள் அவருடைய வாழ்வில் செய்து அவருடைய அந்த பக்தியினுடைய மேன்மையை உலகிற்கு பரப்பினான் என்பதை நாம் அறிவோம் இல்லையா? அவர் பரப்பியதெல்லாம் தூய தமிழால் பாடல்கள் தான். முடிந்தவரை நாம் அதை கேட்போம். அதுவரையிலும் திருச்சிற்றம்பலம்.